அப்பா நான் பண்ணது ஃபைட்டு, இதெல்லாம் பத்தாது, மேலே ஏறி மிதி. கல்யாணம் ஆகட்டும், உன் பெண்டை கழட்டுறேன். ம். ஆ, 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 ம். ஆ. ஆ. கொஞ்சம் கீழே. சீக்கிரம் போ. ரத்னம் கீழே. ரத்னம் ஓடி போயிருவாங்கன்னு பார்த்தா உப்மா பிஸ்கட் காம்பினேஷன்ல ஒண்ணாயிட்டாங்க. கவலைப்படாத, பாவக்கால கார குழம்பு வச்சிரு, காம்பினேஷன் கலாஸ். எஸ். இங்க பாருங்க தம்பி. என்ன என்ன சமைக்கணும் அதானே? பாவக்காய் செய்ய ரொம்ப வலிக்குது, ஆன்டிபயோட்டிக்கா வேலை செய்யும். சூப்பர் நந்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ? கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமா போடுங்க. மசாலா கூட கொஞ்சம் அதிகமாவே போடு. கிளம்பு. உங்க ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. எது இந்த மாதிரி ஏறி மிதிக்கிறதா? ஐயோ அப்படிலாம் இல்ல, நீங்க இன்னும் 10 நாள் இப்படியே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தம்பி. 10 நாள் என்ன? நீ இங்கே இருக்கனா, நானும் இங்கே இருக்கேன். பர்மனண்டா இருக்கியா? சீ, நீங்க எப்பவும் இப்படித்தான். ஐயோ அப்பா, எதுக்குடி இப்ப எத்துற? நம்மதான் நாமதான் நம்மதான். நல்லா இருக்கு. யார் எடுத்திருப்பாங்க? இங்க எப்படி வந்துச்சு? அப்படின்னா நம்மள யாரோ வாட்ச் பண்றாங்க. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எங்க மாமா போன் எப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான். சண்டேலாம் வந்துடுறனாரு, இப்ப வரைக்கும் காணோம். அப்ப என்ன நடக்குது? ம்? அடங்கப்பா சாமி, என்ன இது? கண்ணை மூடாம என்னைய பாத்துட்டு இருக்க? ஆக்சுவலா என்ன உங்க கேரக்டர்? கொஞ்சமாவது எக்ஸ்பிரஷனை மாத்து, வாயை திறந்து பேசு, என்ன பயமுறுத்து, ஏதாவது கத்து, ப்ளீஸ் ப்ளீஸ், கமான் கமான், ஏன் கத்து? இப்படி அமைதியா மட்டும் இருக்காதம்மா. இது பாக்குதா இல்ல கண்ணை திறந்துட்டே தூங்குதா? தூங்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ வாசனை வருது, சென்ட் அடிச்சிருக்கோம் போல. யாரா நீ? கத்தக்கூடாது, நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? சரி, அதெல்லாம் விட்டு தரல. இந்த பொண்ணு எங்க இருக்கா? எதுக்கு? கொன்னுடுவேன். யார் கொல்ல சொன்னா? காமேஷம். எவ்வளவு குடுக்கறேன்னாரு? 10 லட்சம். நான் உனக்கு 1 கோடி தரேன், காமேஷ தூக்கிடு. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கோட் இருக்கு பேபி. நான் சொன்னது இந்த சீப்பான கோட்டு கிடையாது. 1 கோடி கேஷ். கோடியா? கன்ஃபார்ம்? டபுள் கன்ஃபார்ம். டீல். ஓகே, வேலையை ஆரம்பிச்சு. நந்தோ, உன்னோட மாமா பொண்ணு கல்யாண விஷயத்துல உன் சென்டிமெண்டோட உண்மையான காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன அந்த காரணம்? நீ உன் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடங்கி உடங்கி உட்காரணும், என்ன சொன்னாலும் எஸ் பாஸ்னு சொல்லணும். அதே என்ன மாதிரி ஒரு இளிச்சவாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நில்லுன்னா நான் நிப்பேன், உட்காருன்னா உட்காருவேன். ஆஹா, அதுக்குதான் எல்லாரையும் ஏய் அங்க யூரின் போவாத, கொஞ்சம் தான் மூச்சு விடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இந்த மாதிரி பெரிய நியூட்ரிஷன் மாதிரி பேசி ஜனங்க உயிர் எடுக்கிற. நீ பெரிய ஹிட்லர் டி.
ஒன்ன விடவா? இங்க பாருங்க தம்பி, நீங்க ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தீங்களா? உன் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஒன்னும் இல்ல, உங்க 2 பேர் ஜோடியும் ரொம்ப நல்லா இருக்கு. அடிச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கு, சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. போய் வேலையை பாரு. என்ன நீ கோவம் ரொம்ப அதிகமா வருது? கோவப்படும்போது நீ ரொம்ப அழகா இருக்கடி, நல்லா இருக்க. நல்ல பிஸ்கட்டா போட்டிருக்காடா. இந்த அடியோட இவங்க அவுட்டு. மரியாதையா சொல்லு, காமேஷ் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்? சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். நான் அவனை அங்க இருந்து இன்னொரு ரூமுக்கு மாத்தி வச்சா நீ அங்க இருந்து மாத்தி வைக்கிறல்ல? ஐயோ, நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல. செம்மையா நடிக்கிறியடி. டிராமாவை விட அதிகமா, சினிமாவை விட கம்மியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நடிக்காத, நிறுத்து. அவனை உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் 24 மணி நேரத்துல இந்த வீட்டோட பத்திரத்துல கையெழுத்து போட்டு அதை என்கிட்ட கொடுக்கலனா உன் சமாச்சாரத்தெல்லாம் போலீஸ்ட சொல்லி லாடம் கட்ட வச்சிருவேன். வரட்டுமா? ஐயோ, உனக்கு என்ன பண்ற பாரு. சிசியா, இன்னைக்கு புதையல் கிடைச்சிரும். இந்த வீட்ல எவன் தடுத்தாலும் சரி, புதையல் எடுக்காம இருக்கக்கூடாது. எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். யார் நீங்க? கத்தக்கூடாது, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, ஏஞ்சிருவாங்க. அட, இவன் என்ன இங்க இருக்கிறான்? இவன் என்ன மெண்டலா? மென்டலா? என்ன இவனதான் ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்களே. எந்த ரூம்ல? அந்த ரூம்ல. உனக்கு தான் மென்டல் அதிகமாயிடுச்சு. யாரைய பார்த்து இவருன்னு சொல்ற? உனக்கு வேணும்னா நான் அந்த ஐஸ்வர்யா ராயை வந்து சொல்ல சொல்றேன். ஐஸ்வர்யா ராய் இங்க வர வைப்பியா? கூப்பிடுவேன். பாத்தியா சிசியா, பேர் தெரியலனா கூட எவ்வளவு கான்பிடென்டா கூப்பிடுறேன்னு. தட் இஸ் குரு. இவனுங்க கிட்ட பெரிய தொல்லையா போச்சு. குருஜி, உங்களுக்கு ஈடியனே கிடையாது மூடு. குருஜி. ஐஸ்வர்யா கதையை அப்புறம் பாத்துக்கலாம். உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? ஏய், அது சீக்ரெட். அவர்கிட்ட தான் சொல்லுவேன். என்கிட்ட சொன்னா அவர்கிட்ட சொன்ன மாதிரி. ஓ, அவ்வளவு க்ளோஸ் ஆனீங்க. முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லு. மர்ம பூமி. மர்ம பூமியா? வேற நல்ல நியூஸ் பேப்பரா சொல்லு. மர்ம பூமிங்கிறது நியூஸ் பேப்பர் இல்ல, அது ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு தவம். கடவுளுக்கே தேங்க உடைக்க மாட்டேன், இதுல தமம் பண்றானா? ஏய், இவ சரியான ஜல புல ஜங்கு. நீ ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. இந்த பாருமா, இந்த வீட்டுக்கு கீழே ஒரு பெரிய புதையல் இருக்கு, தெரியுமா உனக்கு? அதை தோண்டி வெளியில எடுக்கிறோம் இல்லையா, அததான் உனக்கு மர்ம பூமின்னு சொன்னேன். புதையலா? இந்த வீட்லயா? நம்ப மாட்டியா? நீ நம்பல இன்னும். விஷயா, டைரிய வெளியாடு. இந்த குருஜி, இத பாரு, இது இருக்குல்ல டைரி. இத நீ என்ன நினைச்ச? இதெல்லாம் என்ன இது? நான் பைத்தியக்கார மாதிரி வளர்றேன்னு சொன்னல நீ. இத இருக்குல்ல எவிடன்ஸ். எப்பயாச்சும் நம்புறியா? எடுத்துட்டா ஆளுக்கு 50-50. அப்படி போடு. நான் கவலைய சொல்றேன்னு சொல்லி பேருக்கு கூட்டிட்டு வந்தேன். இது வரைக்கும் 3:90 ஆயிடுச்சு, விஷயத்த சொல்ல மாட்டேங்கிற. பக்காவா பிளான் பண்ணி என் பொண்டாட்டிய கொன்னுட்டேன். கொலை பண்ணிட்டேன். யாரையாவது தெரியுமா? இல்ல, யாருக்கும் சந்தேகம் வரல. அப்ப உனக்கு என்ன கவலை? சொத்து பத்துல அவளோட கைரேகை வாங்க மறந்துட்டயா. சரி, பாடி என்ன பண்ண? எச்சியா பொச்சியா? கார்ல வச்ச. அப்ப அவ கைரேகைய வச்சிடலாம்ல. திருட்டு நாய் என் காரை திருடிட்டான். கார் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா உன் பொண்டாட்டியோட போனா கச்சிட போகுது. அப்ப டெட் பாடியில இருந்து பிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. கார் கிடைக்குமான்னு உங்க குருஜி கிட்ட ஒரு தடவை கேட்டு பாருங்க. பேட் டைம் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். கார் கம்பல்சரி கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ கான்பிடென்ட்டா எப்படி சொல்றீங்க பிரதர்? காரை திருடனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காதா? யா, இட்ஸ் மீ. அம்மா வேற வந்துட்டாங்க. நீ யாருன்னு கிட்ட என்ன சொல்றது? பெரியமா தானே, பேசாம உன் புருஷன் சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷப்படாத, நீ மூடிட்டு என் கூட வா. பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்களாமா? யார் இந்த பையன்? இவனா என் குழந்தம்மா. ஐயா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவனை வேலைக்கு சேர்த்தாரு. வணக்கம் சொல்லுடா. வணக்கம் பெரியம்மா. சரி, என் லக்கேஜ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. எடுத்துட்டு வா. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன் நந்து. பிங்கி வரலையா? எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல, ஹாஸ்டல்ல இருக்கா. நீ வந்துட்டல, வர சொல்றேன் இரு. ஆமா, உங்க மாமா எங்க? அது என்ன அத்தை, பாம்பேல இருந்து டைரக்டா கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, வரலையா? வரலையே. அவர் ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவர் எப்பவும் இப்படிதான், வீடுதான்னா பிடிக்க முடியாது. இந்த பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா நந்து? ஆமா அத்தை. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா.
ரொம்ப அழகா இருக்கா. சக்கு கீசர் ஆன் பண்ணு. சரிங்கம்மா. சரி நீங்க ஆடிட்டே இருங்க, நான் வரேன். இங்க பாரு, அத்தை வந்துட்டாங்கல்ல, நம்ம கிளம்பிடலாமா? நோயிங் ஈச் அதர் தெரியும்ல. சாம்பிள் எப்பவும் சாம்பிள் தான் ரத்னா, ஒரிஜினல்ல தான் இருக்கு அசல் மஜாவே. அப்பா பிளேட்டை புடியா கையை கழுவணும்.